திருவள்ளுவர் சிலை எத்தனை அடின்னு உனக்கு தெரியுமா? என்ன ஒரு 15 அடி இருக்குமா? 15 அடியா? மொத்தம் 133 அடி. சூப்பர் டி. நீ வேற ஏதாச்சும் கேள்வி கேளு, நான் அத கரெக்ட்டா பதில் சொல்றேன். சரி, எதுக்கு அது 133 அடி கட்டியிருக்காங்கன்னு தெரியுமா? அது கெட்டினவர்கிட்ட தான் கேட்கணும். அதை ஏன்டி என்கிட்ட கேக்குற? அவரு எழுதின திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரம் உண்டு. அதனால 130 அடியே கட்டியிருக்காங்க. கரெக்டா சொன்ன ஜானிஸ். நேத்து என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வீட்லயும் அவியவிய அம்மா என்னலாம் சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா நம்ம அம்மா தொலைஞ்சனா போலீஸ் கிட்ட போய் சொல்லி அவரு பாத்து பாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்க அம்மா ஏதாச்சும் சொல்லி கொடுத்தாங்களா? பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொன்னாங்க. ஈவன நம்மள போலதான் போல. சரி பயப்படாத. தொலைஞ்சிட்டனா போலீஸ் கிட்ட போய் சொல்லி அவங்க பாத்துப்பாங்க. சரியா? இவனை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவங்க அம்மாவும் நம்ம அம்மா போலதான் போல. சரி வாங்க நம்ம அங்க போய் பார்க்க போவோம். சரி. பாத்தியாடா நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. சரி வா நம்மள எங்கயாச்சும் போவோம். உன் கூட வா. வானா வா. ஆனா ஒரு கண்டிஷன். நான் என்ன சொல்றேனோ அத தான் கேட்கணும். நான் எங்க போறேனோ அங்க தான் போகணும். சரி வாரேன். ஏய் நீங்க என்ன இந்த பக்கம்? நாங்க இந்த விவேகானந்தா மண்டபத்தை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். ஓ அப்படியா? சரி ஏதாச்சும் ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாப்போம். சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நம்ம பெரிய லீடர் மாதிரி சீன் போடுவோம். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லியவ சொல்லிய வண்ணம் செயல். இப்படி ஒரு திருக்குறளை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சரி அதுக்கு பொருள் சொல்லு. பொருளா? அது எனக்கு தெரியாது. அப்ப நீலாம் வேஸ்ட். எங்க நீ சொல்லு பாப்போம். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி 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 தூமலை. டேய் திருக்குறள்ல மொத்தம் 7 வார்த்தை தான்டா உண்டு. நீ 12 தாண்டி போயிட்டு இருக்கே. இன்னொருக்கா சொல்லுடா. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி தூமலை. எல்லாம் தப்பு. சரி பொருளாச்சு சொல்லிதல. பொருள் எனக்கு தெரியாது. டேய் எல்லாரும் பாக்குறாங்கடா. ஏன்டா இப்படி மானத்தை வாங்குறீங்க? சரி நீயாச்சு சொல்லு. கற்க கசடற. ஐயே இதுதானே நம்மளும் படிச்சிட்டு வந்தது. இது தவிர வேற நமக்கு எதுவும் தெரியாதே. கற்றவை கற்று. இரு நீ வேற திருக்குறள் சொல்லு. பசங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளை சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். வெரி குட் பசங்களா. சார் நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் திருக்குறள் சொல்லி தாங்க. சரி எனக்கு பிடிச்ச திருக்குறளை சொல்றேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதுக்கு பொருள் தெரியும்னா யாராச்சும் சொல்லுங்க. தெரியல சார். எனக்கு தெரியும். யாராச்சும் நம்மளுக்கு நல்லது பண்ணாங்கன்னா அது உடனே மறந்துடணும். அதே மாதிரி யாராச்சும் நம்மளுக்கு கெட்டது பண்ணாங்கன்னா அவங்கள நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கணும். நீ அப்படியே உல்டாவா சொன்ன மாதிரி இருக்கு. இல்லடா நான் கரெக்டா தான் சொல்றேன். ஏன்னா நான் அப்படிதான். இல்ல தீப்தி நீ தப்பா சொல்ற. ஒருத்தவங்க நம்மளுக்கு நன்மை பண்ணாங்கன்னா நம்ம அதை மறக்கவே கூடாது. ஆனா ஒருத்தவங்க நம்மளுக்கு தீமை பண்ணாங்கன்னா அது உடனே மறந்துடணும். அதுதான் நம்மளுக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. புரிஞ்சுதா? சரி வாங்க நம்ம வேற இடத்துக்கு போலாம். ஏய் फ्रेंड्स எல்லாரும் இங்க வாங்க. இந்த இடத்துல கால் நனைக்கலாம். ஜாலியா இருக்கும். தீப்தி அந்த இடத்துக்கு போக கூடாது. உன்னால வர முடியலனா விடுடி. எதுக்கு ஏன்ட்ட சொல்ற? அங்க பாரு பிங்கி வாரா. திரும்பிடுவோம். தீப்தி. இவ்வளவு நேரம் நம்மள விட்டுட்டு சுத்திட்டு இருந்தா இப்ப அவ கூப்பிட்டோட நம்ம திரும்பணுமோ? நம்ம காது கேட்காத மாதிரி நடிப்போம். இங்க பாரு தீப்தி. பார்க்க முடியாது. தீப்தி. லா 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 லா. தீப்தி ஒன்னதான். என்ன மாதிரி காத்தடிக்குது? ஜாலியா இருக்கு. பிங்கி நீ கேமரா கொண்டு வந்திருக்கியோ? ஆமாடா. என்னது அவ கேமரா கொண்டு வந்திருக்காளா? இங்க வச்சு போட்டோ எடுத்தா நல்லா இருக்குமே. அவகிட்ட எப்படி கேக்குறது? இவ்வளவு நேரம் அவ கூப்பிட்டு நம்ம திரும்பலனா இப்ப நம்ம கூப்பிட்டா அவ திரும்புவாளான்னு தெரியலையே. ஒருவேளை மறுபடியும் நம்ம கூப்பிட்டானா அவ கேமராக்கு தான் கேக்குறான்னு கண்டுபிடிச்சிருவாளோ? அதெல்லாம் அவ கண்டுபிடிக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு அறிவு அவ்வளவுதான். ஏன் கூட சுத்துறாள்ல அப்புறம்
போச்சு. ஆனா என்ன, நம்மளுக்கு தான் போட்டோ கிடைச்சிட்டே, அதுதானே முக்கியம். அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோல எந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருந்தோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க.